Hello everyone, இது உங்க மலர் from Score Clever. Welcome to our brand new podcast initiative. தினமும் தி ஹிந்து எடிட்டோரியல்ஸை நம்ம சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல படிச்சு அதோட சிம்பிள் தமிழ் எக்ஸ்பிளனேஷனை பார்க்க போறோம். இன்னைக்கு டிசம்பர் 12, 2025க்கான எடிட்டோரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸும் அடங்கிய ஒரு பிரீமியம் பிடிஎஃப்-ஐ எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல நாங்க ஃப்ரீயா கொடுக்கறோம். சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. பாட்காஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸோட எக்ஸ்பிளனேஷன் புரியலேனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த வீடியோ. அந்த சென்டென்ஸை திரும்ப ஒரு தடவை படிச்சு எக்ஸ்பிளனேஷனை கேட்டுட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு சென்டென்ஸோட மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் அதை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. எஸ்பெஷலி பிகினர்ஸ் இப்படி செஞ்சீங்கன்னா ஐ கேன் அஷ்யூர் யூ வெறும் 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட தலைப்பு நோஷனல் செக்யூரிட்டி ஆன் த யூஎஸ்எஸ் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு கற்பனையான பாதுகாப்பு, யூஎஸோட தேசிய பாதுகாப்பு வியூகம் பற்றியது. சப்டைட்டில் The US is in pursuit of global dominance and isolationism simultaneously. US ஒரே நேரத்துல உலகளாவிய ஆதிக்கத்தையும் தனிமைப்படுத்தலையும் பின்பற்றுது. அதாவது நான் தான் ராஜா, ஆனா என்கிட்ட யாரும் பேசாதீங்க மாதிரி ஒரு பாலிசி. Let's dive into the editorial. The US has released its first national security strategy under the Trump second term. ட்ரம்போட 2வது முறையான ஆட்சியின் கீழே யுஎஸ் தன்னோட முதல் தேசிய பாதுகாப்பு வியூகத்தை, அதாவது நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி NSS வெளியிட்டிருக்கு. A document described as a roadmap to ensure that America remains the world's strongest, richest, most powerful and most successful country for decades to come. இந்த டாக்குமெண்ட்டை எப்படி சொல்றாங்கன்னா, இது அமெரிக்கா இன்னும் பல பத்தாண்டுகளுக்கு உலகத்தோட வலிமையான, பணக்கார, சக்தி வாய்ந்த மற்றும் வெற்றிகரமான நாடா இருக்கிறத உறுதி செய்யறதுக்கான ஒரு ரோட் மேப்பா. அடிங்கப்பா, லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுதே. Washington has identified 5 top foreign policy priorities. வாஷிங்டன், அதாவது US கவர்மெண்ட் 5 முக்கியமான வெளிநாட்டு கொள்கை முன்னுரிமைகளை அடையாளம் கண்டிருக்கு. These include the notion that the era of mass migration has ended. அதுல முதல் விஷயம், பெருமளவிலான மக்கள் குடியேற்றத்தோட காலம் முடிவுக்கு வந்துருச்சுங்கிற கருத்து. That core rights and liberties, including the freedom of speech and religion, need to be protected more than ever before. பேச்சுரிமை, மத சுதந்திரம் உள்ளிட்ட முக்கிய உரிமைகளும் சுதந்திரங்களும் முன்னப்போதை விட அதிகமா பாதுகாக்கப்படணும். That the days of the US propping up the entire world order like Atlas are over. Atlas மாதிரி உலகத்தையே நான் ஒருத்தன்தான் தாங்குறேன்னு US இனிமே சீன் போடுற காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. That the White House sees it as imperative to double down on shepherding peace deals across the world as a means to solidify US influence abroad. வெளிநாடுகள்ல யூஎஸோட செல்வாக்க வலுப்படுத்த உலகெங்கிலும் அமைதி ஒப்பந்தங்களை வழிநடத்துறதுல இரட்டிப்பு கவனம் செலுத்துறது அவசியமா ஒயிட் ஹவுஸ் பார்க்குது. And that economic security will be accorded highest importance in foreign policy. மற்றும் வெளிநாட்டு கொள்கையில பொருளாதார பாதுகாப்புக்கு மிக உயர்ந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும். For the last pillar of national security, especially, the thrust of concerted foreign policy actions for the remainder of the second Trump administration will entail efforts towards achieving balanced trade. குறிப்பா இந்த தேசிய பாதுகாப்போட கடைசி தூணுக்காக ட்ரம்ப் நிர்வாகத்தோட மீதமுள்ள காலத்துல ஒருங்கிணைந்த வெளிநாட்டு கொள்கை நடவடிக்கைகள் சமச்சீரான வர்த்தகத்தை அடைவதை நோக்கிய முயற்சிகளை உள்ளடக்கியிருக்கும். Securing access to critical supply chains and materials, முக்கியமான விநியோக சங்கிலிகள் மற்றும் பொருட்களுக்கான அணுகலை பாதுகாப்பது. Reindustrialization of the US economy, US பொருளாதாரத்தை மீண்டும் தொழில்மயமாக்குவது. Boosting American defense infrastructure, அமெரிக்க பாதுகாப்பு உட்கட்டமைப்பை அதிகரிப்பது. Energy dominance, எரிசக்தி துறையில் ஆதிக்கம் செலுத்துவது. And supporting Wall Street to leverage the dynamic free market system and our leadership in digital finance and innovation worldwide. மற்றும் உலகளாவிய அளவுல திறந்த சந்தை அமைப்பு மற்றும் டிஜிட்டல் நிதி மற்றும் கண்டுபிடிப்புகளில் எங்களது தலைமையை பயன்படுத்திக்க வால் ஸ்ட்ரீட்டுக்கு ஆதரவு அளிப்பது. பேசிக்கலி காசு, பணம், துட்டு, மணி தான். செகண்ட் பேராகிராஃப்க்கு போகலாம்.
While the grandiose terms of US foreign policy priorities are unsurprising in their broad emphasis, US வெளிநாட்டு கொள்கை முன்னுரிமைகளின் இந்த பிரம்மாண்டமான வார்த்தைகள் அதோட பொதுவான நோக்கத்துல ஆச்சரியப்படுற மாதிரி எதுவும் இல்ல. Other than perhaps the unrelenting subtext of eternal unquestioned American exceptionalism, ஒருவேளை முடிவில்லாத கேள்வி கேட்கப்படாத அமெரிக்க தனித்தன்மை என்கிற அந்த உள்ளர்த்தத்தை தவிர, அதாவது நாங்க தான் கெத்து மத்தவங்க எல்லாம் வெத்து என்கிற ஆட்டிடியூட். It is the broadside against European allies that is most troubling for the risk that it poses to regional stability across the continent. ஆனா இதுல ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு எதிரா அவங்க வச்சிருக்கிற தாக்குதல் தான், ஏன்னா அது அந்த கண்டம் முழுவதும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்தை ஏற்படுத்துது. The NSS not only takes a patronizing tone on Europe, facing the stark prospect of civilizational erasure owing to its purported economic decline, இந்த NSS ஐரோப்பாவோட பொருளாதாரம் சரிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லி, அது நாகரீக அழிவின் கடுமையான வாய்ப்பை எதிர்கொள்ளுதுன்னு ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுற துணியை எடுக்குது. But it also faults Germany and EU countries with unstable minority governments whose policy actions do not apparently match their stated desire for peace in the context of Russia's war in Ukraine. அது மட்டும் இல்லாம ஜெர்மனி மற்றும் EU நாடுகள்ல நிலையற்ற சிறுபான்மை அரசாங்கங்கள் இருக்குன்னு, யுக்ரைன் மேல ரஷ்யா தொடுத்த போர் விஷயத்துல அமைதியை விரும்புறதா சொன்னாலும் அவங்களோட கொள்கை நடவடிக்கைகள் அதுக்கு பொருந்துற மாதிரி இல்லைன்னு குறை சொல்லுது. Little wonder that Germany's foreign minister Johann Wadefull retorted that in the context of Germany, he did not believe that questions of freedom of expression or the organization of our free societies belonged to the US NSS. இதுல ஆச்சரியப்பட ஒன்னும் இல்ல. ஜெர்மனிய பொறுத்தவரைக்கும் ஜெர்மனியோட வெளியுறவு மந்திரி யோஹான் வாடேஃபில் பேச்சுரிமை மற்றும் எங்களுடைய சுதந்திர சமூகங்களின் அமைப்பு பற்றிய கேள்விகள் US NSSல இடம்பெறணும்னு அவர் நம்பவில்லை என்றும், அவரோட நாட்டுக்கு வெளியார ஆலோசனை தேவையில்லை என்றும் பதிலடி கொடுத்திருக்காரு. ஜெர்மனியும் சும்மா இல்ல, உங்க வேலைய பாருங்க சார் என்ன சொல்லிட்டாங்க. While the NSS is a signpost to guide US diplomats towards a united vision for Washington-defined foreign policy goals, Washington வரையறுத்த வெளிநாட்டு கொள்கை இலக்குகளை நோக்கிய ஒரு ஒருங்கிணைந்த பார்வைக்கு US தூதர்களை வழிநடத்தும் ஒரு வழிகாட்டியா இந்த NSS இருந்தாலும், இதோட சமீபத்திய பதிப்பு நாட்டோவோட பலம் குறித்த கவலைகளை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய குழப்பத்தையும் பகத்தையும் ஏற்படுத்திடுச்சு. Set the cat among pigeons என்கிறது ஒரு இடியம், அதாவது ஒரு அமைதியான சூழ்நிலை குழப்பத்தை உண்டு பண்றது. If, as the NSS says, the US intends to push a burden-sharing network to force all its allies to assume responsibility for stability in their regions, NSS சொல்ற மாதிரி US தன்னோட எல்லா நட்பு நாடுகளையும் அவங்கவங்க பிராந்தியங்கள்ல ஸ்திரத்தன்மைக்கான பொறுப்பை ஏத்துக்க கட்டாயப்படுத்த ஒரு பகிர்வு வலையமைப்பை உருவாக்க நினைச்சா, இது உலகெங்கிலும் உள்ள சர்வாதிகாரிகள் அதிகாரத்தை தேடி பிராந்திய மற்றும் மனித உரிமை விதிமுறைகளை மீறப்போ அவங்களுக்கு தண்டனை கிடைக்காது என்கிற உணர்வு வலுப்படுத்தக்கூடும். பேசிக்கலி அமெரிக்கா கை விரிச்சிட்டா சின்ன சின்ன ரவுடிங்க ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. ஓகே ஆஸ்பிரன்ஸ், ஒரு சின்ன பிரேக். இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டை உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. சோ ப்ளீஸ் லைக், ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ vocabularies, idioms and phrases-லாம் மனப்பாடம் பண்ண கஷ்டப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா ஒரு தடவை படிச்சா வாழ்க்கையில மறக்காத அளவுக்கு நாங்க உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். செக் இட் அவுட். ஆல் ரைட், லெட்ஸ் கெட் பேக் டு த செகண்ட் எடிட்டோரியல். தலைப்பு: Playing to the Gallery on the Karnataka Hate Speech and Hate Crimes Prevention Bill 2025. அதாவது மக்களை கவருவதற்காக நாடகமாடுதல், கர்நாடகாவின் வெறுப்பு பேச்சு மற்றும் வெறுப்பு குற்றங்கள் தடுப்பு மசோதா 2025 பற்றியது. சப்டைட்டில்: கர்நாடகாவின் வெறுப்பு குற்றங்கள் மசோதா பேச்சுரிமைக்கு ஒரு அச்சுறுத்தல். Good intentions do not necessarily lead to good outcomes. நல்ல நோக்கங்கள் எப்போதுமே நல்ல விளைவுகளுக்கு வழிவகுக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம டைம் டேபிள் மாதிரி தான், போடுறப்ப நல்லா தான் இருக்கும், ஆனா ஃபாலோ பண்ணும்போது தான் தெரியும். And it is important to recall this lesson of history in the context of the Karnataka Hate Speech and Hate Crimes Prevention Bill 2025.
கர்நாடகாவின் வெறுப்பு பேச்சு மற்றும் வெறுப்பு குற்றங்கள் தடுப்பு மசோதா 2025 விஷயத்துல வரலாற்றின் இந்த பாடத்தை நினைவு கூறுவது முக்கியம். Its pious objectives are more likely to lead to unintended horrors against free speech and individual liberty. அதோட உன்னதமான நோக்கங்கள் பேச்சுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரத்துக்கு எதிர்பாராத பயங்கரங்களுக்கு வழிவகுக்க அதிக வாய்ப்புள்ளது. and blatant misuses of state power மற்றும் அரசு அதிகாரத்தை அப்பட்டமா துஷ்பிரயோகம் செய்யவும் வழிவகுக்கும். The intent of the proposed law is to define and penalize hate speech and hate-motivated acts that incite disharmony, hatred or violence against individuals or groups based on various protected characteristics. இந்த முன்மொழியப்பட்ட சட்டத்தோட நோக்கம் வெறுப்பு பேச்சையும் வெறுப்புணர்வால் தூண்டப்பட்ட செயல்களையும் வரையறுத்து தண்டிப்பதுதான். இந்த செயல்கள் பல்வேறு பாதுகாக்கப்பட்ட பண்புகளின் அடிப்படையில தனிநபர்கள் அல்லது குழுக்களுக்கு எதிரா ஒற்றுமையின்மை, வெறுப்பு அல்லது வன்முறையை தூண்டுது. The corrosion of public spaces in free societies is indeed troubling. சுதந்திரமான சமூகங்கள்ல பொது இடங்களோட சீரழிவு உண்மையிலே கவலைக்குரியதுதான். And governments, policymakers and the citizenry are justifiably concerned about this. அரசாங்கங்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் குடிமக்கள் இத பத்தி நியாயமான முறையில கவலைப்படுறாங்க. Individuals and communities are targeted for their religion, race, sexual orientation, caste and gender through public platforms, particularly social media. தனிநபர்களும் சமூகங்களும் அவங்களோட மதம், இனம், பாலியல் நாட்டம், சாதி மற்றும் பாலினம் காரணமா பொது தளங்கள்ல குறிப்பா சமூக ஊடகங்கள்ல குறிவைக்கப்படுறாங்க. There is a certain impunity from law that purveyors of hatred are guaranteed. வெறுப்பு பரப்புபவர்களுக்கு சட்டத்திலிருந்து ஒருவிதமான தண்டனை விலக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. They are often rewarded with political power and social influence. அவங்களுக்கு பெரும்பாலும் அரசியல் அதிகாரமும் சமூக செல்வாக்கும் பரிசா கிடைக்குது. Starting with prejudice against fellow humans, hate speech is fueled by misinformation and fake news oftentimes. சக மனிதர்கள் மீதான பாரபட்சத்திலிருந்து தொடங்கி வெறுப்பு பேச்சு பெரும்பாலும் தவறான தகவல் மற்றும் போலி செய்திகளால தூண்டப்படுது. Speech, prejudice and hatred create a vicious cycle, sometimes leading to violence against groups and individuals. கர்நாடகாவில இந்த பிரச்சனைகள் எல்லாமே தேவைக்கு அதிகமாவே இருக்கு. அதனால இத சமாளிக்க ஒரு குறிப்பிட்ட சட்டம் தான் வழின்னு மாநில அரசு நினைச்சிருக்கணும். Final paragraph. Such attempts around the world are creating more problems than they resolve. உலகம் முழுவதிலும் இந்த மாதிரி முயற்சிகள் பிரச்சனைகளை தீர்ப்பதை விட அதிக பிரச்சனைகளை உருவாக்குது. Restriction of speech on any ground is a bad idea. எந்த ஒரு காரணத்துக்காகவும் பேச்சை கட்டுப்படுத்துவது ஒரு மோசமான யோசனை. And when an agent of the state is authorized to determine what is allowed and what is not, it is a slippery slope. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். A case in point is how law enforcement in several Western countries cracks down on peaceful pro-Palestinian speech as anti-Semitic. இதுக்கு ஒரு உதாரணம் பல மேற்கத்திய நாடுகள்ல சட்டம் அமல்படுத்தும் துறையினர் அமைதியான பாலஸ்தீனிய ஆதரவு பேச்சை யூதர்களுக்கு எதிரானதா முத்திரை குத்தி ஒடுக்கிறதுதான். Most of the attributes that such laws, including the proposed one in Karnataka, are trying to define are indefinable concepts like harmony, hate, enmity and ill will. கர்நாடகாவோட இந்த மசோதா உட்பட இந்த மாதிரி சட்டங்கள் வரையறுக்க முயற்சிக்கும் பெரும்பாலான பண்புகள் நல்லிணக்கம், வெறுப்பு, பகைமை மற்றும் தீய எண்ணம் போன்ற வரையறுக்க முடியாத கருத்துக்களாகும். லவ்வுக்கே டெஃபினிஷன் இல்ல, இதுல ஹேட்டுக்கு எங்க போறது? All agree in principle that no one should spread hate or prejudice. கொள்கை அளவுல யாரும் வெறுப்பையோ பாரபட்சத்தையோ பரப்பக்கூடாதுன்னு எல்லோரும் ஒப்புக்கொள்றாங்க. And they go on to accuse opponents of doing it. ஆனா அவங்கவங்க எதிரிகள் தான் அப்படி செய்யறாதா குற்றம் சாட்டிக்கிறாங்க. Considering the inescapable subjectivity in this determination, the powerful prevail. இந்த தீர்மானத்துல தவிர்க்க முடியாத அகநிலைத்தன்மை இருக்கிறதால சக்தி வாய்ந்தவர்களே வெற்றி பெறுவார்கள். பவர்ல இருக்கிறவங்க சொல்றதுதான் சட்டம். இதென்ன புதுசு? The bill defines hate speech as any expression, spoken, written, visual or electronic, made in public view to deliberately cause injury, disharmony, enmity, hatred or ill will to a person or group with a prejudicial interest, which is so sweeping and totalitarian that the risk of misuse will be manifold compared to any social good that can be achieved through this.
இந்த டெஃபினிஷன் ரொம்ப பரந்து மற்றும் சர்வாதிகார தன்மை கொண்டதா இருக்கிறதால இதன் மூலம் அடையக்கூடிய எந்த ஒரு சமூக நன்மையை விட துஷ்பிரயோகம் செய்யப்படுவதற்கான ஆபத்து அதிகமா இருக்கும். The only reason why speech ought to be controlled in a free society is the imminent threat of violence. ஒரு சுதந்திர சமூகத்துல பேச்சை கட்டுப்படுத்த ஒரே காரணம் உடனடி வன்முறை அச்சுறுத்தல். And existing laws are more than enough to tackle such situations. இப்போ இருக்கிற சட்டங்களே அத்தகைய சூழ்நிலைகளை சமாளிக்க போதுமானது. The Karnataka government is playing to the gallery. கர்நாடகா அரசு மக்களை கவர நாடகமாடுது. And it is playing with fire. அது மட்டும் இல்ல, அது நெருப்போட விளையாடுது. That's it for the editorials today. Hope you found it useful. But wait, போறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு எங்க டெலிகிராம் சேனல்ல எடிட்டோரியல் vocabulary லீக் நடக்குது. இது கிட்டத்தட்ட IPL ஃபார் எடிட்டோரியல் vocabulary மாதிரி. அன்னைக்கு நாம பார்த்த எடிட்டோரியல் vocabularies-ல இருந்து ஒரு லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ஒரே கலக்கலா இருக்கும். உங்க vocabulary skills-ஐ டெஸ்ட் பண்ணி மத்த aspirants கூட கம்பீட் பண்ண ஒரு சூப்பரான வாய்ப்பு இது. சோ மறக்காம எங்க டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்க. Joining link is in the description. This is Malar from Clerk signing off. See you tomorrow with new editorials. Bye bye.